பேக் நம்ம மாட்டிக்கலாம். ஹை பேக், ஹை பேக், ஹை பேக். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பணம். இந்தாங்க சார். சார் பணத்தை காணோம் சார். என்னது பணத்தை காணுமா? ஆமா சார். என்னம்மா சொல்ற நீ? ஐயோ அவளையும் காணுமே, எங்க போனா? அடி பாவி, யார் அவன்? எப்படி போனா? போயிட்டானா? அடி பாவி, இப்படி பண்ணிட்டியே. இந்த கூட்டத்துல போய் நான் யாரை எப்படி தேடுவேன், எங்க கேட்பேன்? பாத்தியம்மா, இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன அவஸ்தைப்படுறேன்னு. இப்ப நீ என்னம்மா பண்ணுவ? சார் என் நிலைமையை பாத்தீங்களா? என்னால ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் யாருக்குமே உதவாம போச்சம்மா. இப்ப நீ என்ன பண்ண போறம்மா? ஒண்ணு செய்யுமா, நீ நேரா நம்ம ஆபீஸுக்கு போ. உன் அவசரத்துக்கு இந்த நேரத்துல உதவ கூடியவன் நம்ம பியூன் ஒருத்தன் தான். அவன் கொஞ்சம் கடுபடியானவன் தான், இருந்தாலும் நிச்சயமா பணம் கொடுப்பான். புறப்படுமா, நேரமா அவரு போமா, புறப்படுமா. சரிம்மா புறப்படுமா. முதல்ல போ. மோட்டர் போட்டோம்னா 1/2 மணி நேரம் தான், தொட்டி ஃபுல் ஆயிடும். அதனால உங்களுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏரியாவும் ரொம்ப குளுகுளுன்னு இருக்கும், நல்ல வசதியா இருக்கும். வாங்க உள்ள போலாம். இதுதான் கிச்சன். சிலிண்டர் மாட்டுறது வசதி இருக்கு. இது ஒரு ஹாலு. ஜன்னலை திறந்து விட்டீங்கன்னா காத்து ஜிலு ஜிலுன்னு வரும். இது ஒரு ஹாலு. இங்க எப்பவும் ஓப்பனா தான் இருக்கும். இங்கேயும் நல்ல காத்து வரும். நீங்க ஃபேன் போட வேண்டிய அவசியமே இருக்காது. இது வராண்டா. இங்க சாயங்கால வேளையில சேர் போட்டு உட்காந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சரிதானா? என்ன வீடு ஓகேவா? பிடிச்சிருக்கா? என்ன சார்? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குங்க. நீங்க வெளியூரா? ஆமா. வாத்தியாரா? இல்ல. அவங்க டீச்சரா? இல்ல. ஏன் கேக்குறீங்க? இல்ல, இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஸ்கூல் டீச்சரா வந்திருப்பீங்களான்னு நினைச்சேன். இல்ல, இந்த வீடு எங்களுக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு. அப்படியா? அவங்க எங்க இருக்காங்க? இந்த போதை மறுவாழ்வு மையத்துல ஒர்க் பண்றாங்க. அப்படியா? இங்க யாரெல்லாம் தங்க போறா? எங்க அம்மாவும் தங்கச்சியும் தான். அப்படியா? உங்க தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. அவங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? வெளிநாட்டுல இருக்காரு. வெளிநாட்டுல இருக்காரா? என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, 2 பேரும் பொம்பளையா இருக்காங்க, ஆம்பளை யாரும் இல்லைங்கிறீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா? என்னங்க இது ரொம்ப நல்ல ஊருன்னு நம்பி தானே நானே அவங்க 2 பேரும் தனியா விட்டுட்டு போறேன். நீங்களே இப்படி சொல்லிட்டா அப்படி? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. அப்ப சரிங்க. சரி, வாடகை எவ்வளோ? வாடகை 1000 ரூபா. ஆனா உங்க தங்கச்சி வேற போதை மறுவாழ்வு மையத்தில் இருக்கிறதா சொல்றீங்க. அவங்களுக்கு வாடகை கட்டுப்படி ஆகுமான்னு தான் யோசிக்கிறேன். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டா சரி. அப்புறம் நான் சொல்ற கண்டிஷன்லாம் சரிதானே? 1000 ரூபா வாடகை, 5000 ரூபா அட்வான்ஸு. வீட்டில் ஏதாவது ரிப்பேர்னு வந்துச்சுன்னா முழு பொறுப்பு நீங்க தான். சரிங்க, அப்போ வீட்டில் போய் பேசிட்டு அட்வான்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சரி, வரேங்க. வாங்க. ஏன் சார், எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருப்பாங்களா? மெட்ராஸில் தான் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சேன். நைன்னு பேசிக்கிட்டு அறக்குறான். ஏங்க அவங்க வீடு, அவங்க கண்டிஷன் போட தானே செய்வாங்க.
அவனும் அவன் மொழியும். இவ்வளோ சிரமத்தில் அம்மாவும் நிர்மலாவும் இங்கே வந்து தங்கணுமா? இதை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணுங்க. கேட்டால் சட்டத்திட்டமாக பதில் சொல்கிறான் நிர்மலா. நிர்மலா முன்னா மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டா. ஏன் சரோ, நீ அம்மா கிட்டேயும் நிர்மலா கிட்டேயும் பேசி பார்க்கக்கூடாது? இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் வந்து மெட்ராஸ்லேயே எங்கள் கூடயே தங்குங்கன்னு சொல்லி பாரு. ம், சரிங்க. பேசலாம்ல? ம். வா. வெளியெல்லாம் அநியாயத்துக்கு 10 வட்டிக்கு விடுறாங்க, ஆனா நான் 5 வட்டி தான் வாங்குறேன். இந்த பாருமா, அப்பால ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பணம் கொடுக்கறதுல மட்டும்தான் என்னுடைய உதவியை எதிர்பார்க்கணும். வட்டியை குறைக்கிறதுலையோ இல்லை பணத்தை லேட்டா தரதுலையோ என்னுடைய உதவி எதிர்பார்க்கக்கூடாது. புரியுதா? சரிங்க, எனக்கு உடனே ஏற்பாடு பண்ண நல்லா இருக்கும். சுமார் ஒரு 11 மணிக்கு பணம் என் கைக்கு வந்தா ரொம்ப உதவியா இருக்கும். என்னம்மா, அவளை பணத்தை கையில வச்சுட்டா சுத்த முடியும்? இல்லங்க, பேங்க்ல போய் எடுக்கணுமா? இல்லங்க, ரொம்ப அர்ஜென்ட்டுங்க. எப்படியாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். சார், ஏதோ கை மாத்தா பணம் கேட்டீங்களே, பேங்க்ல போய் எடுத்துன்னு வந்துடுறேன். ஏன் இப்படி ஏலம் போட்டு கத்திய மானத்தை வாங்குற? இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம நீ வெளியே போயிட்டு வந்தது இல்லையா? இப்போவும் அது மாதிரி போயிட்டு வர வேண்டியது தானே? போய்யா. ஏமா உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? ஏன் மரம் மாதிரி நின்றுட்டு இருக்க? போய் வேலையை பாருமா. ஹலோ. ஹலோ, லீலா இருந்தால் கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. லீலா, உனக்கு தான் ஃபோன். ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ. நட்ராஜ், வா வா வாங்கடி. அம்மா, போய் ஒரு வீட்டை பார்த்துட்டு வந்தோம். என்னது வீடா? யாருக்குப்பா? உங்களுக்கு தான்மா. இந்த வீடு ரொம்ப சின்னது, தண்ணி வசதி வேற இல்லை. அதான் கொஞ்சம் வசதியாக ஒரு வீட்டை பார்த்துட்டு வந்தோம். வாடகை எவ்வளவு? அது கொஞ்சம் அதிகம்தான், நான் பார்த்துக்கிறேன். என்னண்ணே? பாரு, உங்க அண்ணனுக்கு இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கான். அதுக்காக ஒரு பெரிய வீடு பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றான் அவன். ஏன் என்ன கேட்காம வீடு பார்த்த? ஏம்மா, நான் பார்க்கக்கூடாதா? நான் தான் செல்வண்ண கிட்ட தெளிவா சொல்லியிருக்கனே, ஏன் சம்பளத்துல தான் நான் வாழணும். எனக்கு இந்த வீடே போதும், ஆடம்பரம் ஒன்றும் வேண்டாம். எதுமா ஆடம்பரம்? நீயும் அம்மாவும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்றது ஆடம்பரமா? அண்ணே வேண்டாம், இந்த பேச்சத்தோட விட்டுரு. ஏம்மா பிடிவாதம் பிடிக்கிற? பிடிவாதம் இல்லைண்ணே, என்னோட வைராக்கியம். இல்லம்மா, நீ வீம்பு பண்ற. ஆனா உன்னோட வீம்பால அம்மாவும் சேர்ந்துல கஷ்டப்படுறாங்க. அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ணு, அம்மாவை நீ கூட்டிட்டு போயிடு, நான் தனியாவே இருந்துக்கிறேன். என்னங்க நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ மனசு சங்கடப்படாதா? அடாடாடாடா, என்ன கரிசனம் பாரு. ஏண்டி, என் பொண்ணு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து இந்த மாதிரி எலிப்பொந்து வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமே நீதானே. புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி இப்ப என் பொண்ணுக்கே சப்போர்ட் பண்றியா நீ? அம்மா போதும் விடு, வந்த இடத்துல பாவம் அவங்களையும் வருத்தப்பட வைக்கிற. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். என்னடா என்னமோ திடுதுப்புன்னு கிளம்புறேன்னு சொல்ற? என்னென்ன கோவமா? எரிச்சலா இருக்குமா? என் மனசை யாரும் சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அண்ணே, முதல்ல உன் கோவத்தை விடு. நாளைக்கு எனக்கு லீவுன்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த ஊர்ல சுத்தி பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. நாளைக்கு நம்ம எல்லாரும் சுத்தி பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு போலாம், சரியா? அண்ணே, நீங்க வந்ததே போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அது இல்லம்மா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கொஞ்சம். வேண்டாம் அண்ணே, நீ எங்களுக்கு எந்த வசதி பண்ணி தர தேவையில்ல. ஆனா நீ நினைச்சப்போ எங்களை வந்து பார்த்தாலே அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான்.
மத்தபடி இப்ப நீ கோச்சிட்டு ஊருக்கு போறேன்னு சொன்ன பாத்தியா, அப்படி நீ போயிருந்தா எங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? தப்பா எடுத்துக்காதம்மா. அப்ப இருந்து நாளைக்கு எல்லாரும் ஊரை சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு போலாம், சரியா? டேய் நட்ராஜ், வா. வாங்க, இந்தாங்க ரிப்போர்ட். நீங்க நான் தான் உங்க பிசியோதெரபிஸ்ட். என் பேர் மாலா. என்ன ரவி அப்படி பாக்குறீங்க? இல்ல, லேடின்னு என் பொண்டாட்டி சொல்லவே இல்லை, அதான். அதுக்கு அவசியம் இல்லை, நான் அவங்க நினைச்சிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். கொஞ்சம் எழுந்து உட்காருங்க. மெதுவா சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மெதுவா. மிஸ்டர் ரவி, இப்போ உங்களால கையை கால அசைக்க முடியுதா? அசைக்க முடிஞ்சா நீங்க எதுக்குங்க? அதனால தானே இப்படி இருக்க. ஓகே ஓகே, மெதுவா. பயப்படாதீங்க சார். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஆரம்பத்துல கொஞ்சம் வலியா தான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். சரி சரி. மிஸ்டர் ரவி, எங்க ட்ரீட்மெண்ட்ல 40% தான் இருக்கு. மிச்சம் 60% உங்களோட தன்னம்பிக்கையிலும் தைரியத்திலும் தான் இருக்கு. தினமும் இப்படி பண்ணீங்கன்னா கூடி சீக்கிரத்துல சரியாயிடும். ரவி, காலை கொஞ்சம் அப்படியே மேல தூக்குங்க. வலி இருக்கா? கொஞ்சம். ஓகே, அப்படியே. அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிருங்க. எங்க இந்த வேலை உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இதுல என்ன கஷ்டம்? இல்ல, வீடு வீடா போய் அலையணும் இல்ல? கவலை இல்ல, என்கிட்ட 2 வீலர் இருக்கு. அது இல்ல, உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு? ஒரு பிரபலமான மோட்டார் கம்பெனியோட ஸ்பேர் பார்ட்ஸ் டீலரா இருக்காரு. சென்னையில 3 இடத்துல கடை வச்சிருக்காரு. ஓ, அப்போ ஓரளவுக்கு வசதியான குடும்பம் தான்னு சொல்லுங்க. ஆமா. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும்? பேசாம வீட்டுல இருந்து குழந்தை புருஷனெல்லாம் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கலாம்ல? ஏன் அப்படி இருக்கணும்? படுங்க. மெதுவா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். சார், அந்த பில்லோ எடுங்க. கொஞ்சம் பாத்துங்க. ஏன் ரவி அப்படி இருக்கணும்? அப்புறம் நான் படிச்ச படிப்பு என்ன ஆகுறது? உங்களை மாதிரி நான் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். குணமடைஞ்சவங்க என்கிட்ட வந்து சொல்லும்போது அவங்க முகத்துல ஒரு நிம்மதி தெரியும், தெரியுமா? அதை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காலை லைட்டா தூக்குங்க. வலிக்குதா? அந்த சந்தோஷம் நான் வீட்ல சும்மா இருந்தா கிடைக்குமா எனக்கு? அத நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நீ அவங்க வேலையை பார்க்க விடுறா. ஏன் தொண பேசிட்டு இருக்க? சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் பேசாம இருங்க. இந்த மாதிரி நிலைமையில இருக்கவங்க கொஞ்சம் அப்செட்டா தான் இருப்பாங்க. நாம தான் அனுசரிச்சு நடந்துக்கணும். என்ன மென்டல்னு சொல்றீங்களா? நோ நோ, யூ ஆர் a நார்மல் பர்சன் சார். நீங்க இப்படி சொல்றதே சந்தேகமால இருக்கு. கொஞ்சம் காலை அப்படியே வச்சிருக்கீங்களா? கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. அப்புறம் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கங்க. ஓகே ரவி, வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்னத்த சொல்றது, உங்களை மாதிரி லேடிஸுங்க பிடிவாதம் பிடிச்சு அலையறீங்க. வீடு புருஷன் குழந்தைங்களை விட்டுட்டு எதுக்காக வேலைக்கு வரணும்? இங்க வந்து கண்ட ஆம்பளைங்களோட பழகணும், அவங்ககிட்ட பேசணும். ஒரு நேரத்து போல ஒரு நேரம் இருக்குமா? உங்களே நம்பி வீட்டுல புருஷன் ஒருத்தர் இருக்கானே, அவன் பாவம் இல்ல? அவனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவன் மனசு என்ன பாடுபடும். நான் உங்களை சொல்லல, பொதுவா தான் சொன்னேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என் புருஷன் முட்டாள் கிடையாது. அனாவசியமா கற்பனை பண்ணிக்கிட்டு சிரமப்படுறதுக்கு. ஓகே சார், நான் வரேன். ரவி, நான் இப்ப சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ்லாம் நீங்க தினமும் ஒரு 30 தடவை பண்ணுங்க. நான் கிளம்பட்டுமா சார்? வரேன் சார். சரி, அனுப்பிட்டு வந்துடுறேன்.